மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஏப்ரல் 4ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் நமக்கு சூப்பரான முறையில் நிறைய கிடைச்சிருக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா? அதனால நம்ம இன்னைக்கு சீக்கிரமா நம்ம கிளாஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பிக்கக்கூடியது ஏப்ரல் 4ஆம் தேதி நடப்பு நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சூப்பரான ஒரு விஷயம் பாருங்க. 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு. நம்ம கடந்த வகுப்புல பார்த்திருந்தோம். கும்பகோணம் வெற்றிலை, அப்புறம் தோவாளை, இந்த மாணிக்க மாலை, சரி, அந்த 2 பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ரீசெண்டா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. எதுன்னு சொல்லி பாருங்கம்மா. அதுல 1 பண்ருட்டி, சரியா? பண்ருட்டி பலாப்பழம், அடுத்து பண்ருட்டி முந்திரி. ரெண்டுமே எந்த மாவட்டத்தில் வருமா? கடலூர் மாவட்டத்தில் வரும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனம் பாருங்க. ஏன்னா வேளாண் பட்ஜெட்ல கூட இந்த பண்ருட்டி தொடர்பான ஆராய்ச்சி நிலையம், ஆராய்ச்சி அமைப்பு அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இன்னும் சிறப்பு சேர்க்கிற மாதிரி பண்ருட்டி பலாப்பழம் மற்றும் பண்ருட்டி முந்திரி, ஓகேவா, 2 பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு GI டேக் கொடுத்துருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா புளியங்குடியில் இருக்கிற அந்த எலுமிச்சை, சரியா, எலுமிச்சைக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து விருதுநகர் சம்பா வத்தல், சரியா, காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்கல்ல, சம்பா வத்தல். அடுத்து ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம். இந்த 6 பொருட்களுக்கு தான் சமீபத்துல தமிழ்நாட்டில இருந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. புவிசார் குறியீடு வந்து எப்பவுமே ஒரு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கவனமா இருங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து தொடர்ந்து பாருங்க. இதற்கு முன்பு, சரியா, கும்பகோணம் வெற்றிலை, தோவாளை, மாணிக்க மாலை, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை, மாணிக்க மாலை ஆகியவற்றிற்கு இந்த புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. இந்த தோவாளை அப்படிங்கிறது இந்த பூக்கள், இந்த மாலை வந்து கட்டி கொடுக்கறதுல பயங்கர ஃபேமஸ். சரியா? நான் இருக்கிற ஏரியா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ஓகே, விருதுநகர் முதற்கொண்டு, சரிங்களா, ஒரு திருமணம் அல்லது ஏதாச்சும் சுப நிகழ்ச்சி, ஒரு திருவிழாவுக்கு நிறைய பூக்கள் வேணும், அதுவும் செம்ம சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பெரும்பாலும் இந்த தோவாளைக்கு தான் போவாங்க. சரி, அவ்வளவு ஃபேமஸான ஒரு இடம். அங்கதான் இந்த மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு நம்ம கட்டுற ஒரு மாலைக்கு, சரி, ஒரு மாலைக்கு GI டேக் கொடுத்திருக்காங்கன்னா அதான் இதுதான் முதல் முறை. தோவாளை மாணிக்க மாலை, மறந்துடாது. சரிங்களா? தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் எண்ணிக்கை இதோட சேர்த்து 69. இந்த நம்பர்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, ஏன்னா இது அப்பப்போ மாறும். சரிங்களா? ஆனா யாரு டாப்ல இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோங்க. இந்தியாவிலேயே அதிக அளவு புவிசார் குறியீடு பெற்று நம்பர் 1 ஸ்டேட்டா யார் இருக்கிறாங்க? உத்தரப்பிரதேஷ் நம்பர் 1, நம்பர் 2 தமிழ்நாடு, நம்பர் 3 கர்நாடகா. மறந்துடக்கூடாது. சரிங்களா? UTK. சரியா? கவனமா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல போனஸ் கேள்விமா. இந்த புவிசார் குறியீடு எந்த அமைச்சகத்தின் சார்பில் அறிவிக்கப்படும்? நம்ம கடந்த வீடியோல பார்த்துட்டோம். 6 கேள்வி, சூப்பர் 6 கேள்வி இருக்குது. போனஸ் கேள்வியா நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த GI டேக் அப்படிங்கிறது எந்த அமைச்சகத்தின் சார்பில் வழங்கப்படும்? சரிங்களா? நீங்க பதிலா சொல்லுங்க. தெரியாதவங்க போன வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஓகேவா? அடுத்து பாருங்க. சென்னையில் கார்ல் மார்க்ஸ் சிலை, சரியா, கார்ல் மார்க்ஸ், சரியா, ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்கல்ல, பாருங்க. பொது உடைமை தத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் கார்ல் மார்க்ஸின் உருவ சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில், ஓகேவா, அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. சரி, விதி எண் 110 கீழ் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு சிலை வைக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்க வைக்க போறாங்க? சென்னையில. சரியா? இந்த கார்ல் மார்க்ஸ் அவர்கள் எழுதிய ஃபேமஸான புத்தகத்தின் பெயர் தாஸ் கேபிட்டல். சரியா? என்ன பேருமா? தாஸ் கேபிட்டல் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இந்த புக்ஸ் எல்லாம் இவர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. சரிங்களா? பொது உடைமை தத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு சிலை எங்க வைக்க போறாங்க? சென்னையில. ஓகேவா? அதே மாதிரி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவரும், சரிங்களா, உறங்கா புலி என்று அழைக்கப்படும், சரிங்களா, ஒரு முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PK மூக்கையா தேவர். PK மூக்கையா தேவர் அவர்களுக்கு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில மணிமண்டபம் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் மணிமண்டபம் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆனா எக்ஸாமுக்கு முன்னாடி இப்படி ஏதாச்சும் ஒரு செய்தியில வந்துச்சுன்னா அவங்கள பத்தி நல்லா பார்த்துக்கணும். PK மூக்கையா தேவர் அவர்களுக்கு எங்க சிலை வைக்க போறாங்க? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில, மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த 2 பேரும் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதலாக தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார்? தந்தை பெரியார். வருஷம் 1931. சரிங்களா? கவனமா இருக்குமா? இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட அறிக்கையை முதல் முறையாக தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார். எந்த வருஷம்? 1931. இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது, கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரிங்களா? தந்தை பெரியாருக்கு எப்பவும் பிறந்த நாள்? செப்டம்பர் 17. சரி, செப்டம்பர் 17 தமிழ்நாட்டில்
சமூக நீதி தினம் மறந்துடக்கூடாது. சரி, அதே நாள்ல நரேந்திர மோடிக்கு பிறந்த நாள் மறந்துடக்கூடாது. செப்டம்பர் 17 விஸ்வகர்மா திட்டம் 2023 செப்டம்பர் 14 தொடங்கப்பட்டது. கவனமா இருக்கு. சரிங்களா? ஓகே, இங்க பாருங்க ஒரு நோட்ஸ். சரியா, பாருங்க. தமிழக அரசின் முக்கிய கொள்கைகள் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. எல்லா தேர்வுல இருந்தும் தமிழ்நாடு அரசோட ஏதோ ஒரு கொள்கை தொடர்பாக கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. அது பிரிலிமினரி எக்ஸாமா இருக்கட்டும், மெயின்ஸ் தேர்வா இருக்கட்டும், எல்லாமே கேட்பாங்க. எல்லா முக்கியமான கொள்கைகளும் ஒரே இடத்துல நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். வாட் இஸ் வாட் தான். சரி, அந்த கொள்கையோட பேர் என்ன, எந்த வருஷம் வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். மெயின்ஸ் மாதிரி நம்ம பார்க்கும்போது அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? தயவுசெய்து இதை ஒரு ரீடிங்காவது விட்டுருங்க. என்னடா வருஷமா இருக்குது, ஒரே கொள்கையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். நமக்கு எதை எப்போ கேட்பானே தெரியாது. கவனமா இருங்க. செலக்டிவா தான் கொடுத்துருக்கோம் சில முக்கியமான கொள்கைகள். பாருங்க, தமிழ்நாடு அரசின் முக்கியமான கொள்கை பாலிசிஸ். கால்நடை மற்றும் எருமைகளுக்கான இனப்பெருக்க கொள்கை 2008. இது கொஞ்சம் பழசு, அதை கூட விட்டுருங்க. அடுத்து தமிழ்நாடு சுற்றுச்சூழல் சுற்றுலா கொள்கை 2017. அதுவும் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, தமிழ்நாடு வன கொள்கை ஃபாரஸ்ட் பாலிசி எந்த வருஷம்? 2018. 2018 தமிழ்நாட்டில் மாநில வன கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி காடுகளின் பரப்பளவு குறைந்தபட்சம் எத்தனை சதவீதம் இருக்க இலக்கு? மொத்த நிலப்பரப்பில் 1/3 அல்லது 33% என்ன இருக்க வேண்டும்? காடுகளும் மரங்களும் நிறைந்திருக்க வேண்டும். அதற்கான இலக்கு ஆண்டு 2030. சரிங்களா? அந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது தேசிய காடுகள் கொள்கை 1988. சரிங்களா? தேசிய காடுகள் கொள்கை 1988. தமிழ்நாட்டில் மாநில அந்த காடுகள் கொள்கை 2018. சரிங்களா? அது வந்து 1988. இது 2018 மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு பிளாக் செயின் கொள்கை. இதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்து தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு கொள்கை. சரிங்களா? நம்ம இணையத்தை சரியா நம்ம ஆன்லைன் மூலமாக நிறைய பயன்படுத்தி இருக்கோம். அது எப்படி சேஃபா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி வெளியிட்டு இருந்தாங்க 2020. அடுத்து இனிமே வர்றது எல்லாமே முக்கியம். ஏன்னா இந்த டைம்ல தான் டிஎம்கே ரூலிங் பார்ட்டியா மாறுறாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியிடப்பட்ட எல்லா கொள்கைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேவா? அடுத்து தமிழக அரசின் பெண்கள் கொள்கை, பெண்கள் பாதுகாப்பு கொள்கை 2021. அதே வருஷத்துல குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொள்கை வெளியிடப்பட்டது. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2021 குழந்தைகளுக்கும் சரிங்களா பெண்களுக்கும் எந்த வருஷம் பாதுகாப்பு கொள்கை? 2021. மத்திய அரசு ரீசன் பார்த்தீங்கன்னா பெண்களின் திருமண வயதை எத்தனை வயசா உயர்த்தறதுக்கு முயற்சி பண்றாங்க? 2021. ஓகேவா? ஆனா ஏற்கனவே 18 தான் நடைமுறையில் இருக்குது. 21 வயசா பெண்களின் திருமண வயதை உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டுமே பார்த்துக்கோங்க. பெண்கள் பாதுகாப்பு கொள்கை, குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கை ரெண்டுமே இந்த வருஷம் 2021. அடுத்து ஃபின்டெக் பாலிசி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது அடுத்து தொழில் கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, தமிழ்நாடு அரசின் இண்டஸ்ட்ரியல் பாலிசி எந்த வருஷம்? 2021. அடுத்து தமிழ்நாடு ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கை 2021. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் அப்படின்னா இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியை சரியா ஏற்றுமதி தயார் நிலை குறியீடுன்னு சொல்லுவாங்க. நிதி ஆயோக் அமைப்பில் வெளியிடப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு குறியீடு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ். அது இந்தியாவிலேயே ஏற்றுமதியை சரிங்களா சூப்பரா பண்றதுக்கு எங்கு தயாராக இருக்கிற மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடு தான் முதலிடம். சரிங்களா? அதே மாதிரி ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கை சரிங்களா அதுல அந்த பாலிசி எப்ப வெளியிட்டு அதுவும் 2021 தான். எல்லாமே வேற வழி இல்லாம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். கவனமா இருக்கு. சரிங்களா? முடிஞ்சா இன்னொரு டைம் ஷார்ட்கட்ல ஏதாச்சும் லிங்க் பண்ணி சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கொள்கை MSME எல்லாமே முக்கியம். இனி வர்றது சரி MSME பாலிசி 2021. அதே மாதிரி தமிழ்நாடு தரவு மைய கொள்கை 2021. முதியோர் பாதுகாப்பு கொள்கை 2022. சரியா 21 குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அந்த பாதுகாப்பு கொள்கை வெளியிடப்பட்டது 2021. 22 முதியோர் பாதுகாப்பு கொள்கை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சரிங்களா அது 2022. அடுத்து தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை 2022. ஓகேவா? அடுத்து அந்நிய தாவரங்கள் ஆக்கிரமிப்பு முக்கியமானது. அந்நிய தாவரங்கள்னா வெளிநாடுகள்ல இருந்து ஏதோ ஒரு டைம்ல சில தாவரங்களை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அது நம்ம கிளைமேட்ல சரிங்களா அறகுறையா மழை பெய்யாத ஒரு வெயில் நேரத்துல கூட சூப்பரா வளரும். இருக்கிற ஈரப்பதங்கள் எல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்துருது. நீர்மட்டங்கள்லாம் நிறைய பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு வந்தது. ஓகேவா? அதனால அந்நிய தாவரங்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் சூழலியல் மறுசீரமைப்புக்கான தமிழ்நாடு கொள்கை 2022 வெளியிட்டாங்க. அடுத்து தமிழ்நாடு வாழ்க்கை அறிவியல் மேம்பாட்டு கொள்கை அதுவும் 2022. அடுத்து முக்கியமானது பாருங்க, இது கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாய்கள் மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு சரிங்களா கொள்கை 2023. சரிங்களா? இது ஏன் அப்படின்னா இந்த கொள்கை எதற்காக வெளியிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. சரியா? அடிக்கடி நாய்கள் வந்து குழந்தைகளை பெரியவங்களை கட்டிச்சு கொதற மாதிரி டெய்லி நியூஸ் வந்து இருக்குது. அதனால அந்த நாய்களை வீட்டில் வளர்க்குற நாய்களை என்ன பண்ணக்கூடாது, சும்மா இஷ்டத்துக்கு தெருவில் அவுத்து விடக்கூடாது. சரிங்களா? அந்த முகக்கவசம் போலனாலே 10,000 ரூபாய் 1000 ரூபாய் ஃபைன் அப்படிமா சொல்லியிருக்காங்க.
இப்படி நிறைய விதிமுறைகளை இந்த நாய்கள் வளர்ப்பு தொடர்பாக நிறைய விதிமுறைகளை தமிழ்நாட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. அடுத்து தமிழ்நாடு வேலை வாய்ப்பு கொள்கை 2023. சரி, அந்த வேலை வாய்ப்பை பெருக்குவதில் தமிழ்நாடு எப்பவுமே டாப் 3ல எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. அதனால இந்த பாலிசியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, அடுத்ததாக தமிழ்நாடு லாஜிஸ்டிக்ஸ் கொள்கை மற்றும் ஒருங்கிணைந்த தளவாட திட்டம். சரி, இதுவும் கிட்டத்தட்ட ஏற்றுமதி அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட திட்டம் தான். அந்த கொள்கை வெளியிடப்படுது 2023. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு பாருங்க, தமிழ்நாடு எத்தனால் கலப்பு கொள்கை. சரி, அந்த பெட்ரோல்ல எத்தனாலை எத்தனை சதவீதம் கலந்து நம்ம விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசானது E20 எத்தனால் 20, அடுத்து E100 எத்தனால் 100 அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரியா, அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் எத்தனால் கலப்பு கொள்கை எந்த சொல்லி எடுக்கிறாங்க 2023ல. அடுத்து தமிழ்நாடு தொடக்க மற்றும் புத்தாக்க கொள்கை இன்னோவேஷன் பாலிசி. சரிங்களா, புத்தாக்க கொள்கை 2023. புதுசு புதுசா நீங்க நிறைய கண்டுபிடிங்க. மத்திய அரசு எப்படி சப்போர்ட் பண்றாங்களோ 2016ஆம் ஆண்டு ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிற மாதிரி 2 புத்தாக்க கொள்கையை மத்திய அரசு தொடங்கினாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தொடக்க மற்றும் புத்தாக்க கொள்கையை எப்ப தொடங்கி இருக்கிறாங்க 2023. மத்திய அரசு 2016, நம்முடைய தமிழ்நாடு அரசு 2023. அடுத்து தமிழ்நாடு அங்கக வேளாண் கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் ஒரு முக்கியமான ஒரு கொள்கை வெளியிடப்பட்டது 2023. அடுத்து தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை, அதுவும் 2023 தான். முக்கியமானது பாருங்க, தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி வெளியிடப்பட்டதும் 2023. முக்கியமான நிறைய கொள்கைகள் 23ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா, அடுத்து கலை பண்பாடு மற்றும் மொழிக்கான வரைவு கொள்கை டிராஃப்ட் பாலிசி சொல்றேன். அந்த பாலிசியானது 2023ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது ஒண்ணு பாருங்க, மின்சார வாகனங்கள் கொள்கை 2023ஆம் ஆண்டு. வெஹிக்கிள்ஸ் மின்சார வாகனங்களை அதிக அளவு கொண்டு வர வேண்டும், உற்பத்தி செய்ய வேண்டும், இதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், அதற்கான கொள்கை 2023. நல்லா பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொள்கைகள் எல்லாமே எந்த வருஷம் வந்திருக்குன்னா 2023ல, மறந்துடக்கூடாது. சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்து மற்றும் ஒரு பொருளாதார செய்தி, இந்திய பொருட்களுக்கு 27% பரஸ்பர வரி. சரி, சராசரியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற அல்லது அமெரிக்கா இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்கிற இந்திய பொருட்களுக்கு சராசரியா எத்தனை சதவீதம் 27% வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். யாரு? அமெரிக்காவின் எத்தனாவது குடியரசுத் தலைவர்? 47வது குடியரசுத் தலைவர். எந்த கட்சியை சேர்ந்தவர்? குடியரசு கட்சியை சேர்ந்தவர். சரியா, ஓகேவா, மறந்துடாதீங்க. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அந்த பொருட்களுக்கு 27% பரஸ்பர வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஓகேவா, சரி, இது வந்து இந்தியாவுக்கு. அதே மாதிரி வேற எந்த நாடுகளுக்கு அதிக அளவு வரி வச்சிருக்கான்னு சொல்லி பாருங்க, கம்போடியா நாட்டுக்கு பாருங்க 49% வரி. சரியா, ஒரு பொருளோட விலையில இருந்து 49% வரியாவே போட சொல்லிக்கிறாங்க. எந்த நாட்டிற்கு? கம்போடியா. இதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, கம்போடியா நாடு சரிங்களா அமெரிக்காவில் வந்து அமெரிக்க நாட்டு பொருட்களுக்கு எத்தனை வரி போட்டுக்கிறாங்க? 97% கம்போடியா நாடு அமெரிக்க பொருட்களுக்கு வரி போட்டுக்கிறாங்க. அதுக்கு போட்டியா தான் 49% யார் போட்டுக்கிறா? அமெரிக்கா போட்டுக்கிறாங்க. கவனமா இருங்க. அதே மாதிரி வியட்நாம் நாட்டிற்கு அதிகபட்சமாக 2வது இடத்துல இருக்கு பாருங்க. வியட்நாம் நாட்டிற்கு 46%. நம்முடைய அண்டை நாடான ஸ்ரீலங்காவுக்கு பார்த்தீங்கன்னா 44% பரஸ்பர வரி விதிச்சிருக்கிறாங்க அமெரிக்க அரசு. இந்தியாவில் சராசரி எவ்வளவு போட்டுக்கிறாங்க? 27%. சரிங்களா, அதே மாதிரி நம்மளுடைய அண்டை நாடுகள் சில பிற நாடுகள் பார்த்தீங்கன்னா சீனாவிற்கு 34%. சரிங்களா, சீனாவிற்கு 34%. பக்கத்து நாடான பங்களாதேஷுக்கு 37%, வியட்நாம் அதெல்லாம் பார்த்துட்டோம். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு 20%, ஜப்பான் நாட்டிற்கு 24%. அப்படி நிறைய வரிகளை யார் வச்சிருக்கிறாங்கம்மா? அமெரிக்கா விதிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு முக்கியமான இன்னொரு பாயிண்ட் பாருங்க, தங்கம், வெள்ளி, மருந்து, செமிகண்டக்டர், எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள். சரியா, அடுத்து ஐடி சேவை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சேவை, ஓகே, உள்ளிட்ட இருக்கு. பரஸ்பர வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. சில எல்லாத்துக்குமே டாக்ஸ் நிறைய போடல, சில பொருட்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அறிவிச்சிருக்கிறா? டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து இந்தியா தாய்லாந்து இடையே 5 ஒப்பந்தங்கள். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 6வது பிம்ஸ்டெக் மாநாடு. என்ன மாநாடுமா? பிம்ஸ்டெக் மாநாடு. இந்த பிம்ஸ்டெக் அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது ஞாபகம் இருக்கா? போன வீடியோல, நேற்றைய தினம் ஏப்ரல் 3ஆம் தேதி வீடியோல பாருங்க, ஜூன் 6ஆம் தேதி 1997ல இந்த பிம்ஸ்டெக் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பின் தலைமையிடம் வங்கதேசத்தின் தலைநகரமான எங்க? டாக்காவில் அமைந்துள்ளது. பி ஃபார் பங்களாதேஷ், பி ஃபார் பிம்ஸ்டெக். அவருடைய தலைநகரம் என்னமா? டாக்கா. டாக்காவில்
7 நாடுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த பிம்ஸ்டெக். அதனுடைய 6வது மாநாடு எங்கு நடைபெற்று வருகிறது? தாய்லாந்து நாட்டில் நடைபெற்று வருகிறது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்துகிட்டாரு. அந்த டைம்ல இந்தியாவிற்கும் தாய்லாந்து நாட்டிற்கும் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குமா? 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. சரிங்களா? பாருங்க, பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் 6வது மாநாடு, 6வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி தாய்லாந்து நாட்டிற்கு 2 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அந்த நாட்டின் எந்த நாட்டின்? தாய்லாந்து நாட்டின் பிரதமர், சரியா, பேரை பாருங்க, பெடோங் டான் ஷினவத்ரா. ஓகேவா? உங்களோட போட்டோ யாரை பாத்தீங்களாமா? பார்க்காதவங்க தயவுசெய்து வீட்டுல போய் பார்த்துருவாங்க. நரேந்திர மோடியும் இந்த தாய்லாந்தோட பிரைம் மினிஸ்டரோட போட்டோ பாருங்க, சரியா, கிட்டத்தட்ட ஹீரோயின் மாதிரி இருக்கிறான். சில நேரங்கள் அப்படி பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்காக சொல்றேன். ஓகேவா? இந்த 2 பேருக்கும் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குமா? 5 ஒப்பந்தங்கள். சரிங்களா? கவனம் பாருங்க. ஷீனவத்ரா எந்த நாட்டின் பிரதமர் கேட்கலாம். ஏன்னா மாநாடு நடந்திருக்குது இந்தியா தாய்லாந்து இடையே 5 ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயிருக்கு. அதனால முக்கியம், கவனமா இருங்க. ஓகேவா? அந்த 5 ஒப்பந்தங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத பாருங்க. டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறை ஒத்துழைப்பு. சரி, டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையில நம்ம வந்துட்டு ஒரு கோஆபரேட் பண்ணணும் அப்படி சொல்லிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, குஜராத்தின் லோத்தலில் உள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாக மேம்பாடு. இது தனியா கூட கேட்கலாம். தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் எங்க அமைந்துள்ளது? குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல் அப்படிங்கிற ஒரு துறைமுக நகரம். நிறைய போட்டித் தேர்வுகள் கேட்டுக்கிறாங்க, கவனமா இருங்க. அடுத்து, குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் துறை ஒத்துழைப்பு, MSME. சரியா? MSME. அடுத்தப்பல கைவினை பொருட்கள் கைத்தறி மேம்பாடு, இதுலயும் ஒத்துழைப்பு ஏற்படுத்த வேண்டும். சரிங்களா? கைவினை தொழிலை ஊக்கப்படுத்தும் மத்திய அரசின் திட்டத்தை என்ன பெறுமா? கைவினை தொழிலை ஊக்கப்படுத்தும் திட்டம் விஸ்வகர்மா திட்டம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசோட அந்த திட்டத்துக்கு என்ன பேரு? நீயே உனக்கு ராஜா திட்டம். இந்த ஒண்ணுக்கு தான் ராஜாங்கிற பேரை வச்சிருக்காங்க, ராணிங்கிற பேரை நல்ல வேலை வைக்கல. சரியா? நெக்ஸ்ட், அடுத்து, 2 நாடுகளின் வெளியுறவு அமைச்சகங்கள் இடையிலான ஒப்பந்தம். இதுதான் இந்தியா தாய்லாந்து இடையே கையெழுத்தான 5 ஒப்பந்தங்கள். பிரதமர் மோடி மற்றும் ஷீனவத்ரா இடையே கையெழுத்தானது எந்த சந்தர்ப்பத்தின் போது? 6வது பிம்ஸ்டெக் மாநாட்டின் போது கையெழுத்தானது. கவனம் பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு இந்தியன் பாலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி பாருங்க. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி. இது ரொம்ப நாளா செய்தியில வந்துட்டே இருக்கு. நாங்க ஆட்சி நடைபெற்று வருகிறது. என்ன ஆட்சி? குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடைபெற்று வருகிறது. அதோட பேக்ரவுண்ட் என்ன, இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி மெய்தி மற்றும் குக்கி, சரியா, குக்கி இடையே சரிங்களா மோதல் உருவானது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பழங்குடி மக்கள், சரி, குக்கி மற்றும் நாகா, ஓகேவா, அந்த மைதேகி, இந்த குரூப்புக்கு இடையே பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு முதல் பயங்கரமாக வன்முறை, கலவரம், பிரச்சனைகள், சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதனைத் தொடர்ந்து மணிப்பூரின் முதல்வராக இருந்த பிரேன் சிங் அல்லது பைரேன் சிங் அவர்கள் ராஜினாமா செய்தார். அந்த செய்த நிலையில் கடந்த பிப்ரவரி 2025 முதல் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது. அவர் ரிசைன் பண்றாரு. பண்ண உடனே குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்க அமல்படுத்தப்பட்டது. சரிங்களா? ரீசன் என்ன நியூஸ் அப்படின்னா, ரீசெண்டா மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதற்கான தீர்மானத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் கொண்டு வந்தார். அதன் பிறகு அது நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. அது தொடர்பான தீர்மானம் மக்களவையில் அறிமுகப்படுத்தினது யாரு? உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கவனமா இருக்கு. சரிங்களா? என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி சமீபத்தில் எந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அல்லது அமல்படுத்தப்பட்டுள்ளது கேட்கலாம். எந்த மாநிலம்? மணிப்பூர். அங்க பிரச்சனைக்குரிய சமூகத்தினர் பார்த்தீங்கன்னா மெய்தே அல்லது மைதேயின் போட்டிருப்பாங்க. சில பேப்பர்ல மைதேயின் போட்டிருப்பாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? கவனமா இருக்கு. மற்றும் குகி நாகான்னு சொல்லுவாங்க. அடுத்து போலாமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சரித்திர செய்தி பாருங்கம்மா. சுபான்ஷு சுக்லா ISS பயணம். ISS என்ன விரிவாக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சொல்ல பார்க்கலாம். ISS அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி நிலையம். எப்போ உருவாக்குனாங்க? ISS உருவாக்கப்பட்ட வருஷம் 1998. எத்தனை வாட்டி பார்த்திருக்கோம்? கவனமா இருங்க. சரிங்களா? இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மே 2025 சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ளார். அவர் ISS-க்கு செல்லும் முதல் இந்திய விண்வெளி வீரர் ஆவார். மேலும் கடந்த 40 ஆண்டுகளில் 42 ஆண்டுகள்ல விண்வெளிக்கு செல்லும் முதல் இந்தியர் ஆவார். இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 4 விண்வெளி வீரர்களில் ஒருவர். ஓகேவா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா. குரூப் கேப்டன் கிடையாது, இவர் வந்துட்டு விங் கமாண்டர். சரியா? விங் கமாண்டர் வருவார். கவனமா இருக்கு. சரிங்களா? என்ன நியூஸ் அப்படின்னா, மக்களே கவனமா இருங்க. இந்தியாவில இருந்து ஒரு நபர் செய்தியில வந்திருக்கிறாரு. அவர் பேரு சுபான்ஷு சுக்லா. சரியா? அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இஸ்ரோ வந்துட்டு விண்வெளிக்கு இந்தியர்களை முதல் முறையாக நாங்க அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தின் பெயர் ககன்யான் திட்டம். ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த ககன்யான் திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு 3 விண்வெளி வீரர்களும் குரூப் கேப்டன்ஸும் ஒரு விங் கமாண்டர் இருக்கிறாங்க. அந்த விங் கமாண்டரோட பேர் தான் சுபான்ஷு சுக்லா. அந்த சுபான்ஷு சுக்லா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று அழைக்கப்படுகிற அந்த ISS செல்ல உள்ள முதல் இந்தியர். ஓகேவா, மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, தொடர்ந்து பாருங்க, கூடுதல் செய்தி ரொம்ப முக்கியமானது. ISSக்கு மேற்கொள்ளப்படும் 4வது தனியார் விண்வெளி வீரர் பயணமான ஆக்சியம் 4, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சியம் 4 பயணத்தின், அதாவது ஆக்ஸ் 4 சொல்லுவாங்க, பைலட்டாக இந்த குரூப் கேப்டன் சுக்லா இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க, பேக்ரவுண்ட் இங்கிட்டுதான், இப்படிதான் எக்ஸாம்ல கேட்கறாங்க. 1984ஆம் ஆண்டு சரிங்களா முதல் விண்வெளிக்கு செல்லும் இந்தியன் 2வது விண்வெளி வீரராக சுபான்ஷு சுக்லா இருப்பார். சரிங்களா, இதுக்கு முன்னாடி 1984ல யார் விண்வெளிக்கு போனாங்கம்மா? விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் அப்படின்னு கேட்டா யார சொல்லணும்? ராகேஷ் சர்மா. 1984ல விண்வெளிக்கு பறந்திருக்கிறாரு, இந்திய சிட்டிசனாக, இந்திய குடிமகனாக போயிருக்கிறாரு, ரஷ்யா உதவியில போயிட்டு வந்திருந்தார். சரிங்களா, அவருக்கு அடுத்து விண்வெளிக்கு செல்ல உள்ள 2வது இந்தியர் அப்படின்னு கேட்டா யாருமா? சுபான்ஷு சுக்லா. ஆனா இந்த ராகேஷ் சர்மா அவர்கள் விண்வெளிக்கு போனாங்களே தவிர எங்க போகல? சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு போகவில்லை. சரிங்களா, அதனால ஏன்னா சர்வதேச விண்வெளி நிலையம் எப்பதான் உருவாக்குனாங்க? 1998ல தான் உருவாக்குறாங்க. ராகேஷ் சர்மா 1984ல விண்வெளிக்கு பறந்துட்டு அப்படி சுத்தி பார்த்துட்டு வந்துட்டார். சரிங்களா, அந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணக்கூடாது. என்ன விஷயத்துல பாருங்க, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா, 2வது இந்தியர் விண்வெளிக்கு செல்ல உள்ள 2வது இந்தியர் சுபான்ஷு சுக்லா. அதுல எந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஆனா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ள முதல் இந்தியர் கேட்ட யார் தான் சொல்லணும்? சுபான்ஷு சுக்லா தான் சொல்லணும், ராகேஷ் சர்மாவை சொல்லக்கூடாது. கவனமா இருக்கு. சரிங்களா, இந்த சுபான்ஷு சுக்லா அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோவை சேர்ந்தவர். சரிங்களா, இங்க பாருங்க, ஏக்சியம் ஸ்பேஸ் நாசா இணைந்து ஏப்ரல் மற்றும் ஜூன் இடையே ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் என்ற விண்கலத்தை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்ப உள்ளனர். இந்த டிராகன் விண்கலத்தின் மூலமாக தான் சுபான்ஷு சுக்லாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பைலட்டாக செல்ல உள்ளார். ஓகேவா, சரி, தொடர்ந்து பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ககன்யான் திட்டத்துல விங் கமாண்டரா இருப்பவர் தான் சுபான்ஷு சுக்லா. அந்த ககன்யான் திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முக்கிய விண்வெளி வீரர்கள் யாருன்னு சொல்லி பாருங்கன்னா, ககன்யான் திட்டத்திற்கு சரியா திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்லும் 4 வீரர்கள், குரூப் கேப்டன்கள் மொத்தம் 3 பேர். அதுல ஒருத்தங்க பிரசாந்த், அடுத்தவங்க பாத்தீங்கன்னா அஜித், அடுத்து பிரதாப். இந்த பேர் எங்க லிங்க் ஆகுதமா? பிரசாந்த், அஜித், பிரதாப், இந்த 3 பேருமே யாரு? சினிமா நடிகர்களோட பேர். சரிங்களா, பிரசாந்த் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, பிரசாந்த் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா ஒரு சினிமா நடிகர். அடுத்து அஜித், அவரும் சினிமா நடிகர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தலை. ஓகேவா, அடுத்தாப்புல அங்கத் பிரதாப், பிரதாப்ங்கிற பேரும் சினிமா நடிகர் தான். யார் ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் பாட்டு பாடுவார்ல, ஒரு கண்ணாடி போட்டு கையில ஒரு ஹிட்டாரா ஏதோ வச்சுக்கிட்டு என் இனிய பொன்னிலாவன் பாட்டு பாடுவார்ல, யாரு? நடிகர் ராதிகாவோட முன்னாள் ஹஸ்பண்ட் ஒருத்தர், பிரதாப் போத்தன். இந்த 3 பேருமே சினிமா நடிகர்கள் பேரு. 3 சினிமா நடிகர்கள் தான் எங்க போறாங்க? குரூப் கேப்டனா ககன்யான் திட்டத்திற்காக விண்வெளிக்கு போக போறாங்க. இவங்க கூட இருக்கிற விங் கமாண்டரோட பேர் தான் யாருமா? சுபான்ஷு சுக்லா. மறந்துடக்கூடாது. இந்த 4 பேருக்கும் என்ன பேர் வச்சுக்கிறாங்க? ககன் நாட்ஸ். இது ஏற்கனவே போட்டித் தேர்வுல கேட்டாச்சு, கவனம் பாருங்க. ககன் நாட்ஸ். ஓகேவா, ஆஸ்ட்ரோநாட்ஸ் அப்படின்னா விண்வெளி வீரர்கள் சொல்லுவாங்களா, அதே மாதிரி ககன்யான் திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அந்த விண்வெளி வீரர்களுக்கு என்ன பேரு? ககன் நாட்ஸ். மறந்துடக்கூடாது. நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா வரும் தேர்வுகளை சுபான்ஷு சுக்லா பத்தியோ அல்லது ககன்யான் பத்தியோ கண்டிப்பா கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட் கேள்வி, புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ள பன்ருட்டி பலாப்பழம் மற்றும் முந்திரி எந்த மாவட்டத்தில் புகழ் பெற்றது? இரண்டாவது கேள்வி, கார்ல் மார்க்ஸ் சிலை எங்கு நிறுவப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. மூணாவது கேள்வி, தமிழ்நாடு அரசோட எத்தனால் கலப்பு கொள்கை எப்போது வெளியிடப்பட்டது? நான்காவது கேள்வி, இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா எத்தனை சதவீதம் பரஸ்பர வரி விதித்துள்ளது சராசரியாக? சரியா. ஐந்தாவது கேள்வி, சமீபத்தில் எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது? ஆறாவது மற்றும் இறுதி இந்த சூப்பர் 6 கேள்வி, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ள முதல் இந்தியர் யார்? சரிங்களா, கவனம் பாருங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் கேட்டுக்கிறேன். முடிஞ்சா விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் யாரு, அவர் எந்த வருஷம் போனார் அப்படிங்கிற பதில சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் கொடுத்திருக்கோம். தயவுசெய்து நல்லா பயன்படுத்திட்டு வரும் தேர்வுகளில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ல சூப்பரான ஒரு வேலையை வாங்குற மாதிரி முயற்சிகளை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. என்னோட உழைப்பு உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.